வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ச 24 மணி நேரத்தில் கைது, உடனடியாக தூக்கிலிடுங்கள். திடீரென கொந்தளிக்கும் முக்கிய புள்ளி, வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். ஒட்டுமொத்த இலங்கையையும் சோகத்தில் ஆழ்த்திய முதியோர் இல்ல தீ விபத்து, 70 மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். மேலதிக விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தரும் பின்னணி, நடந்தது என்ன? முன்னாள் ஜனாதிபதிகளை வீழ்த்தி புதிய விடயமொன்றில் சாதனை படைத்த அனுர, வெளியான புதிய அறிக்கை. யாழ் பல்கலைக்கழக பெசா கூட்டை உடைத்து பின்னணியில் நடக்கும் மர்ம நகர்வுகள், கொழும்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு, வெளியிடப்பட்ட வேண்டுகோள். ஜனாதிபதி அனுரவையும் பிரதமர் ஹருணி அமரசூரியவையும் வைத்து வெளியாகும் AI காணொளிகள், மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடற்படையினரின் விசேட சுற்றி வளைப்பு, உடனடியாக கைதான பலர், மீட்கப்பட்ட பெறுமதியான சட்டவிரோத பொருட்கள். 6 அடி அறையில் மூச்செடுக்க கூட வழி இல்லாமல் போராடும் உயிர்த்த ஞாயிறு குற்றவாளி, மருத்துவ அறிக்கையில் கிடைத்த ஆதாரம், அடுத்தடுத்த கசியும் உண்மைகள். ரகசிய போதைப்பொருள் பாவனை, 4 போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு நேர்ந்த கதி, வழங்கப்பட்ட வாழ்நாள் தண்டனை. இலங்கை கடற்படை சேவையில் இணைந்த அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல், உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அனுர. விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தூக்கிலிடப்படாவிட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுர உட்பட தற்போதைய அரசாங்கம் எவ்வளவுதான் பெருமை பேசினாலும் மஹிந்த ராஜபக்சவிற்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் இந்த அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். அத்துடன் அரசாங்கம் தனது மக்கள் சேவையை நிறைவேற்றும் நாளில் மட்டுமே அதனை ஏற்றுக்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். நாங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையை பேச அஞ்ச மாட்டோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 24 மணி நேரத்திற்குள் மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை தூக்கிலிடப்படுவது எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அங்குருவத்து படகுடு பகுதியில் தீப்பிடித்து எரிந்த முதியோர் பராமரிப்பு மையம் எந்த ஒரு அரசு நிறுவனத்தின் கீழும் பதிவு செய்யப்படவில்லை என்று சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ஒப்பாளி பன்னிலகி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த முதியோர் இல்லம் சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமான இடமாக மாறியிருந்தது. அங்கு வசிப்பவர்கள் மற்றும் சேவைகள் தொடர்பாக தொடர்ந்து வெளியிடப்பட்ட காணொளிகளே இதற்கு காரணமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3ஆம் திகதி மாலை சுமார் 5:10 மணியளவில் இந்த இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு அப்பகுதி மக்கள் மற்றும் ஹொரண தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்தனர். தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அந்த மையத்தினுள் சுமார் 70 மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பல்வேறு வயதுடையவர்கள் இருந்துள்ளனர். அக்கம் பக்கத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அவர்களில் 52 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மீட்பு நடவடிக்கையின் போது தீக்காயங்களுடன் மேலும் 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த தீ விபத்தில் அந்த முதியோர் பராமரிப்பு மையம் முழுமையாக சேதமடைந்து முற்றிலுமாக அழிந்துள்ளன. தீ அணைக்கப்பட்ட பின்னர் உள்ளே சிக்கி உயிரிழந்திருந்த 10 பேரின் கருகிய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் இரவு பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்குந்து, களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்த கொட்டஹச்சி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை பார்வையிட்டுள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டவர்கள் நேற்று இரவு படகுட ஆரம்ப பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இன்று காலை சம்பவ இடத்திற்கு வந்த ஹொரண பிரதம நீதவான் அங்கு நீதவான் விசாரணையை நடத்தியுள்ளார். அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்கள அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை அந்த மையத்தை இயக்கி வந்த நபரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இதற்கிடையில் படகுட ஆரம்ப பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் இன்று காலை ராணுவத்தின் உதவியுடன் கல்பாத்தா பகுதியில் உள்ள மற்றொரு பாதுகாப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து துயரத்தில் கலங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அதன்படி அந்த பராமரிப்பு மையத்தின் சிசிடிவி பதிவுகள் அடங்கிய டிவிஆர் காவல்துறையினரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் அந்த மையத்தை இயக்கி அதன் இயக்குநராக செயற்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை ஜூன் 11 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹொரண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் பாவித்த குற்றச்சாட்டின் பேரில் காலி மாவட்டத்தில் உள்ள 2 காவல் நிலையங்களைச் சேர்ந்த 4 காவலர்கள் கடந்த 3 முதல் தங்கள் பதவிகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட பிரதி காவல்துறை தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அம்பலாங்குடு காவல் நிலையத்தை சேர்ந்த 3 காவலர்களும் ஹங்குங்கல்ல காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு காவலரும் இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்பலாங்குடு, ஹங்குங்கல்ல, பெருந்தோட்டம் மற்றும் எல்பிட்டிய காவல் நிலையங்களை சேர்ந்த 4 காவலர்கள் எல்பிட்டிய ஆதார மருத்துவமனையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் பரிசோதனைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அந்த பரிசோதனைகளில் குறித்து 4 காவலர்களும் கஞ்சா பயன்படுத்தி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அம்பலாங்குடு உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பணியிடை நீக்கம் செய்யும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த மே மாதம் 16 முதல் 31 வரையிலான காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 44 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து கடற்படை வெளியிட்டுள்ள தகவலின்படி மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது 8 டிங்கி படகுகள், 2 கேனோ படகுகள் மற்றும் 7 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருகோணமலை, பனிச்சாங்கேணி, சோப்பாத்தீவு, பெல்மல்குடா, கிண்ணியா, சூடைக்குடா, ஓட்டமாவடி, அளம்பில், புதுமத்தளன் மற்றும் யாழ்ப்பாணம், சுண்டிக்குளம் உள்ளிட்ட கடற்கரை மற்றும் கடல் பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளைகளின் கூட்டு நடவடிக்கைகளின் போது இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதானவர்களுடன் சேர்ந்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள், வணிக வெடிபொருட்கள், தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள், டிராக்டர்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்கள அலுவலகங்களிலும் போலீஸ் திணைக்களத்திலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் அழைப்பாளர் சசிந்து பெரேரா நாட்டில் மீண்டும் இனவாத அலையை உருவாக்குவதற்கு சில குறுகிய குழுக்கள் முயற்சி செய்கின்றன என குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இனவாத தீயை மூட்டி எங்கள் ஒற்றுமையை கருக விடாதீர் என நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசா கூடு சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஒன்று என்றும் நாட்டில் நிலவும் இனவாத போக்குக்கு எதிரான கூட்டு பதிலாக அனைத்து மதங்களை சேர்ந்த மாணவர்களும் இதில் பங்கேற்று இருந்தனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாணவர்களின் ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிறிய குழுவினரே சம்பவத்தின் பின்னணியில் செயற்பட்டிருக்கலாம் என்றும் இது ஒட்டுமொத்த சிங்கள அல்லது தமிழ் மாணவர்களின் செயல் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே இவ்வாறான அரசியல் சூழ்ச்சிகளுக்குள் சிக்காமல் அனைவரும் அமைதியாகவும் நிதானமாகவும் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுதி பிரச்சினைகளுக்கு அரசு சாதகமான பதிலளித்துள்ளதாகவும் சசிந்து பெரேரா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களது அன்றாட தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாப்புல புலமை பரிசிலுக்கு மேலதிகமாக 5000 ரூபாய் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் நீண்ட காலமாக நிலவி வரும் விடுதி பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர் அமைப்புகளின் தொடர் கோரிக்கைகளின் பின்னர் தற்போது சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
அதன்படி உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவன முறைமையிலும் விடுதி பிரச்சினைகள் இருந்த போதிலும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் திட்டமிடப்பட்டுள்ள 55 விடுதிகளில் முதல் கட்டமாக 13 புதிய விடுதிகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் கல்வி அமைச்சு மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனங்களை பிரித்து வைத்து அரசியல் லாபம் பெற நினைக்கும் இனவாத குழுக்களின் தூண்டுதல்களுக்கு மாணவர்களும் பொதுமக்களும் பலியாக கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் தோன்றும் வகையிலான போலியான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப காணொளிகள் தற்போது இணையதளத்தில் பரவி வருவதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அது டீப் பேக் எனப்படும் ஆழமான போலி கணக்குகள் நிதி மோசடிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காணொளிகளில் நாட்டின் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பொதுமக்களை பணம் முதலீடு செய்ய ஊக்குவிப்பது போலவும் அதற்கு பதிலாக அதிக லாபம் வழங்கப்படும் என உறுதியளிப்பது போலவும் போலியாக உருவாக்கப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிடைத்துள்ள முறைப்பாட்டுகளின்படி இந்த போலி காணொளிகளில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களின் உருவங்களும் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறான மோசடி முதலீட்டு திட்டங்கள் மட்டுமல்லாது வேலை வாய்ப்புகள், நாட்டின் பொருளாதார மற்றும் வரி கொள்கைகள் தொடர்பான தவறான தகவல்களை பரப்பவும் இதேபோன்று AI தொழில்நுட்ப காணொளிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காணொளிகளின் பெரும்பாலும் பார்வையாளர்களை போலி இணையதளங்களுக்கு அழைத்து செல்லும் இணைப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பணத்தை திருடும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் SLCERT எச்சரித்துள்ளது. இவ்வாறான இணைய பிணைப்புகளை பின்தொடர வேண்டாம் என்றும் தங்களின் முக்கிய தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருந்து இத்தகைய போலி தகவல்கள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளுக்கு இரையாகாமல் இருக்குமாறு அந்த நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. வெரிட்டாஸ் ரிசர்ச் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தனது 18 மாத பதவி காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை விட அதிகமான சட்டமூலங்களை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழித்து சிறந்த ஆட்சியை நிறுவும் நோக்கில் மக்கள் 2 முறை வாக்களித்திருந்ததாகவும் ஒரு முறை மைத்திரிபால சிறிசேனவும் மற்றொரு முறை அனுரகுமார் திசாநாயக்கவும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது ஆரம்ப 126 நாள் காலப்பகுதியில் 54 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டு 48 சட்டமூலங்களை தாக்கல் செய்திருந்தார். அவற்றில் 20 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. மறுபுறம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தனது 136 நாள் காலப்பகுதியில் 50 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டு 43 சட்டமூலங்களை தாக்கல் செய்து அவற்றில் 32 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஆரம்ப கால பகுதியை மட்டும் ஒப்பிடும்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அதிக எண்ணிக்கையிலான சட்டமூலங்களை நிறைவேற்றியதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவரது 41 நாள் ஆரம்ப காலத்தில் 17 சட்டமூலங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு 16 சட்டமூலங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அவற்றில் 6 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தடுப்பு காவலில் வைத்த சித்திரவதைக்கும் மனிதாபிமானமற்ற நடத்தைக்கும் உள்ளாக்கப்பட்டதாக மருத்துவ அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து சுரேஷ் சாலே சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹந்து அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது மனுதாரரின் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ் ஜெயவர்தன சிறைச்சாலையை பரிசோதித்து சட்ட மருத்துவ அதிகாரிகளின் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு பிரதான சட்ட மருத்துவ அதிகாரி ஸ்ரீயந்த அமரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் மருத்துவ குழு ஒன்று மேற்கொண்ட பரிசோதனையில் மனுதாரர் சித்திரவதைக்கும் மனிதாபிமானமற்ற நடத்தைக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் சிறைச்சாலை 6 அடி 4 அங்குல அளவிலான அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறையில் போதிய காற்றோட்ட வசதி இல்லை, சூரிய ஒளி கிடையாது, குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கும் வாய்ப்பும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் தற்கொலை செய்யும் அளவுக்கு ஆபத்தான மனநிலைக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மருத்துவ அறிக்கை சுட்டிக்காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் இந்த சித்திரவதை குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கே உள்ளது என்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அதில் அதிகாரம் இல்லை என்றும் வாதிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்து ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ் ஜெயவர்தன அசாத் மௌலான வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட விதம் சரியானதல்ல எனவும் வெளிநாட்டில் உள்ள ஒரு நபரின் ஊடக பேட்டியை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் தொடர்பாக வெளிநாட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட விதம் சட்ட ரீதியாக சரியானதா என்பது குறித்து கேள்வி எழுப்பிய அவர் அந்த நபரை கைது செய்து நாட்டிற்கு கொண்டுவர ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் வாதிட்டுள்ளார். இதையடுத்து இந்த மனு மீதான மேலதிக விசாரணை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட SLNS சமுத்திர விஜய போர்க்கப்பல் இலங்கை கடற்படை சேவையில் நேற்று உத்தியோகபூர்வமாக இணைக்கப்பட்டது. இதற்காக உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கப்பலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இலங்கை கடற்படை குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட பயணம் இதுவரை அவர்கள் மேற்கொண்டு மிக நீண்ட கடற்பயணமாகவும் பனாமா கால்வாயூடாக இலங்கை கடற்படை மேற்கொண்டு முதல் பயணமாகவும் அமைந்திருந்தது. மேரிலாந்து மாநிலத்தின் பால்டிமோரியாவிலிருந்து தொடங்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் சுமார் 12,000 கடல் மைல் தூரம் பயணித்து இலங்கையை வந்தடைந்தது. அதன் பின்னர் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கடற்படை சேவையில் இணைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுடன் அமெரிக்க தூதரகத்தின் தூதரக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் ஜான் ஹோவெல் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கப்பலின் வருகையும் அது சேவையில் இணைக்கப்படுவதும் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துதல், முக்கிய வர்த்தக பாதைகளை பாதுகாத்தல் மற்றும் சுதந்திரமான, திறந்த மற்றும் செழிப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்கும் முயற்சிகளுக்கு உதவியாக அமெரிக்கா இலங்கை இடையிலான நீண்டகால கூட்டுறவில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் KP அருண ஜெயசேகர, பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த, இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுடு மற்றும் அமெரிக்க தூதரகத்தின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் கேர்னல் மத்திய ஹவுஸ் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். முன்னதாக டிசைசிவ் என அழைக்கப்பட்ட இந்த முன்னாள் அமெரிக்க கடலோர காவற்படை கப்பல் அமெரிக்காவின் எக்ஸஸ் டிஃபென்ஸ் ஆர்டிகல்ஸ் திட்டத்தின் கீழ் இலங்கை கடற்படைக்கு மாற்றப்பட்ட 4வது முன்னாள் அமெரிக்க கப்பலாகும். இந்த கப்பல் மேரிலாந்து மாநிலத்தின் பால்டிமோரிஸ் உள்ளிட்ட அமெரிக்க கடலோர காவற்படை கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டு பின்னர் இலங்கைக்கு மாற்றுவதற்காக முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. இந்த கப்பல் இலங்கையின் கடல் எல்லை கண்காணிப்பு, சட்டவிரோத மீன்பிடி மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், மனிதாபிமான அவசர நிலைகளில் பதிலளிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றின் முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க தூதரக அதிகாரி ஜோன் ஹோவெல் உரையாற்றுகையில் இந்த கப்பலின் சேவை ஆரம்பம் இரு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கையும் கூட்டுறவும் மேலும் வலுப்பெறுவதை காட்டுகின்றது எனவும் இலங்கை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முக்கிய பங்காற்றும் நிலையில் இந்த கப்பல் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் ஆண்டுகளில் இந்த கப்பல் இலங்கை மக்களுக்கு கௌரவத்துடனும் திறம்படவும் சேவையாற்றும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.